ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம். தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். குரு நம்மை நாமாக்குகிறவர். குரு பக்தி. ஈஸ்வரனை காட்டிலும் குரு பெரியவர். ஈஸ்வர பக்தியை காட்டிலும் குரு பக்தி விசேஷம் என்கிறார்களே, ஏன் என்று கேட்டால், ஈஸ்வரனை யாரும் பார்க்கவில்லை. பிரத்யட்சமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் எப்போதும் சுத்தமாய், ஞானம் உடையவராய், அசைவு இல்லாத சித்தம் உடையவராய், அப்பழுக்கு இல்லாமல் நமக்கு கிடைத்து விட்டால், நாம் எந்த மன சாந்திக்காக ஈஸ்வரனிடத்தில் போகிறோமோ அந்த சாந்தி இவரிடம் பக்தி செலுத்தினாலே கிடைத்து விடுகிறது. அதனால்தான் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் குருவுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம் சொல்லி இருப்பது ஒரு விசேஷம். இன்சிடென்டலாக இதிலேயே இன்னொரு விசேஷம். இதில் விஷ்ணு சிவன் இருவரையும் சொல்லி இருப்பதால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் குருவந்தனம் பண்ணினால் நமக்கு சிவ விஷ்ணு அபேத பாவமும் உண்டாகிவிடும். ஜகத்தை சிருஷ்டிப்பது, பரிபாலிப்பது போன்ற பல காரியங்கள் ஈஸ்வரனுக்கு இருக்கின்றன. அவையெல்லாம் குருவுக்கு இல்லை. அவனுக்கு ஆபீஸ் உண்டு, இவருக்கு ஆபீஸ் இல்லை. ஆபீஸ் இருக்கிறவனிடம் போய் தொந்தரவு கொடுப்பதை விட ஆபீஸ் இல்லாமல் சும்மா இருக்கிறவரிடம் நம் காரியத்தை மிக எளிதாக முடித்து கொண்டு விடலாம். ஈஸ்வரனுக்கு என்னென்ன உத்தமமான குணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவை எல்லாம் இந்த குருவிடத்தில் இருக்கின்றன. இவர் சுத்தமானவர், பொய் சொல்லாதவர், வஞ்சனை தெரியாதவர், இந்திரியங்களை எல்லாம் வென்றவர், கருணை நிறைந்தவர், மகா ஞானி. இவரை பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம். பகவானையோ பிரத்யக்ஷத்தில் பார்க்க முடியவில்லை. ஆகவே குருவின் திருவடிகளை பற்றி கொண்டு பக்தி செய்ய ஆரம்பித்து விட்டால், ஈஸ்வர பக்தியினால் நமக்கு என்ன அனுகூலங்கள் உண்டாகின்றனவோ அத்தனையும் சுலபமாக உண்டாகிவிடும். அதனால்தான் குரு பக்தி உயர்ந்தது என்று சொன்னார்கள். ஆனால் தெய்வ பக்தியை மறக்கக்கூடாது. இந்த குருவை இவனோடு சேர்த்து வைப்பதே தெய்வந்தானே. தெய்வ அனுகிரகம் இல்லாவிட்டால் இந்த குருவை இவன் எப்படி அடைவான்? துர்லபம் திரயமே வைதத் தேவானுகிரக ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுட்சித்வம் மகாபுருஷ சம்ச்ரயக. தெய்வ அனுகிரகத்தாலேயே ஒருத்தனுக்கு கிடைக்கிற 3 பெரிய வாய்ப்புகள்: 1, மனுஷ ஜென்மா கிடைப்பது; 2, சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறப்பது; 3, மகா புருஷனான ஒரு குரு கிடைப்பது என்று ஆச்சாரியால் விவேக சூடாமணி ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறார். எல்லோருக்கும் எக்காலத்திலும் குரு ஈஸ்வரன் தான், தட்சிணாமூர்த்தி தான். ச பூர்வேஷாமபி குரு காலே நானவச் சேதாத். நம் குருவுக்கும் அந்த குருவுடைய குருவுக்கும் அவருடைய குருவுக்கும் ஞானம் எப்படி பூர்ணமாக ஏற்பட்டிருக்கும்? இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு குருவை சொல்லிக் கொண்டே போனால் கடைசியில் ஒருத்தருக்கு சாட்சாத் ஈஸ்வரனேதான் குருவாக இருந்து ஞானத்தை தந்திருக்க வேண்டும் என்று தெரியும். அதனால்தான் தெய்வத்தை மறக்கக்கூடாது என்றார்கள். இதையே வேறு விதமாகவும் சொல்வதுண்டு. குரு ஈஸ்வரன் என்ற 2 பேர் என்று வைத்துக் கொள்ளாமல் ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்று வைத்துக் கொண்டு விட்டோமானால் குரு பக்தி ஈஸ்வர பக்தி என்ற 2 தனித்தனியாக பண்ண வேண்டாம். குருவே ஈஸ்வரன் என்று கருதி அந்த குருவான ஈஸ்வரன் ஒருத்தனிடத்திலேயே பூர்ண சரணாகதி பண்ணிவிடலாம். குரு பரம சுத்தமானவராக உத்தமமானவராக இல்லாவிட்டாலும் கூட இவர் மூலமாக நாம் நித்திய சுத்தனும் உத்தமோத்தனுமான ஈஸ்வரனையே பக்தி பண்ணுவதால் அந்த ஈஸ்வரனே இவர் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவான். இதனால்தான் குருவையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3க்கும் ஆதாரமான பரபிரம்மம் என்று எடுத்த எடுப்பில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களில் முக்கியமான வியாசரை பற்றி சொல்கிற போது குருர் பிரம்மா ஸ்லோகத்தின் தாத்பரியத்தையே இன்னும் ரசமாக சொல்வதுண்டு. அச்சதுர்வதனோ பிரம்மா
திவிபாகி ரபரோ ஹரி அபாலலோச்சன சம்பு பகவான் பாதராயண என்பார்கள். பாதராயணர் என்று வியாசருக்குப் பெயர். அவர் அச்சதுர்வதனோ பிரம்மா, அதாவது 4 முகம் இல்லாத ஒரு முக பிரம்மா. திவிபாகி அபரோஹரி, 4 கை இல்லாமல் 2 கையுள்ள ஹரி, அதாவது விஷ்ணு. அபாலலோச்சன சம்பு, நெற்றிக்கண் இல்லாத போதிலும் சிவன். குருவை விட சிரேஷ்டமானவர் இல்லை. நமக்கு அவரிடத்தில் பூர்ணமான நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அது நிஜமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு அவரிடத்தில் ஈஸ்வரனே இப்படி வந்திருக்கிறான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் அப்புறம் தனியாக சுவாமி கூட வேண்டாம். இந்த நம்பிக்கையே அவரிடத்தில் நாம் வைக்கிற பக்தியை நம்மை கடை தேர செய்துவிடும். வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரிய பக்திதான் மிகவும் பிரதானம்.